அந்த இரவு வழக்கத்தை விட மிகவும் அமைதியாக இருந்தது. வீட்டின் மாடியில் நின்று கொண்டிருந்தாள் யாழினி. வானத்தில் நிலா இருந்தது. ஆனால் அவள் மனதில் மட்டும் இருள் நிரம்பி இருந்தது. கையில் இருந்த தேநீர் குளிர்ந்து விட்டது. நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கை மட்டும் எங்கோ நின்று விட்டது போல தோன்றியது. நான் வாழவே இல்லை, ஆனால் என் வாழ்க்கை முடிந்தது போல இருக்கிறது. இந்த வார்த்தையை அவள் தினமும் தன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவளுக்கு பெரிய கனவுகள் எதுவும் இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கையும் வேண்டாம். யாராவது அவளுடைய மனதை உண்மையாக புரிந்து கொண்டு அவளை அவளாகவே காதலித்தால் போதும் என்பதுதான் அவளுடைய ஆசை. ஆனால் அந்த ஆசை கூட இவ்வளவு தூரமாய் என்று அவளுக்கே புரியவில்லை. யாழினி சிறு வயதிலிருந்தே அதிகமாக உணர்ந்தவள். யாராவது ஒரு வார்த்தை கடினமாக பேசினாலும் அதை பல நாட்கள் மனதில் வைத்து அழுவாள். அன்பை மிகவும் உண்மையாக நம்பினாள். ஒருவருக்காக மனதை கொடுத்தால் அவர்களை இறுதி வரை கைவிடக்கூடாது என்று நினைத்தவள். ஆனால் வாழ்க்கை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது வேறொன்றை. அவள் காதலித்தவர்கள் அவளுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் அவளுடைய அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். சிலர் அவருடைய பாசத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் சிலர் உண்மை போல யாரும் காதலிக்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு அவளை தனியாக விட்டு சென்றார்கள். ஒவ்வொரு பிரிவிற்கும் பிறகும் யாழினி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே போனாள். முன்பு சின்ன விஷயத்திற்கே சிரித்தவள் இப்போது காரணமில்லாமல் அமைதியாகிவிட்டாள். இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு பழக்கமாகிவிட்டது. அந்த இரவிலும் அவள் தன்னிடமே பேசிக் கொண்டிருந்தாள். கடலளவு ஆசை இல்லை என்று பொய் சொல்ல விரும்பல. ஆனா என் மனதை உண்மையா காதலிக்க ஒரு ஆண்மகன் கூட இல்லையா? அவள் சிரித்தாள். அது மகிழ்ச்சியின் சிரிப்பு இல்லை, தன்னையே கேலி செய்த சிரிப்பு. இவ்வளவு ஏமாந்த பிறகும் இன்னும் காதலை எதிர்பார்க்கிறாயா என்று அவள் மனமே அவளை கேலி செய்தது. அந்த கேள்வி அவளை காயப்படுத்தியது. ஏனெனில் அதற்கான பதில் அவளிடம் இல்லை. சில நேரங்களில் அவள் தன்னைத்தானே வெறுத்து கொண்டாள். எதற்காக இன்னும் யாராவது வருவார்கள் என்று நம்புகிறேன் என்று எண்ணினாள். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அந்த மனசு மட்டும் இன்னும் கதவை திறந்து வைத்து காத்திருக்கிறது. அவள் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்குள் கூட ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் முழுமையாக உடைந்த மனம் எதையும் எதிர்பார்க்காது. காயப்பட்ட மனம்தான் இன்னும் ஒரு அன்பை தேடும். இன்னும் ஒரு உண்மையான தோளை எதிர்பார்க்கும். அந்த இரவு நீண்ட நேரம் கழித்து யாழினி மெதுவாக தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டாள். ஒரு நாள் யாராவது என் சிரிப்பை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கும் கண்ணீரையும் புரிந்துக்குவாங்க என்று மெதுவாக சொன்னாள். வெளியில் மழை நின்று விட்டது. வானத்தில் மேகங்கள் மெதுவாக விலகின. நில ஒளி அவள் முகத்தில் விழுந்தது. அந்த ஒளி போலவே பல வருடங்களாக இருளில் இருந்த அவள் மனதுக்குள்ளும் அந்த இரவு ஒரு சிறிய நம்பிக்கையை பிறந்தது.